சாய் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான பதிவு தான் நீங்கள் இன்னைக்கு தரிசனம் பண்ண போறீங்க. சாய்ராம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இரவு நேரம் கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். அப்போதான் நான் தூங்க போகிறேன். பாபாண்ட வேண்டிட்டு போய் படுக்க போகிறேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. எங்கிருந்து இந்த மெசேஜ் வருது பார்த்தீங்கன்னா, ஷிரடியில் என்னுடைய நண்பர் ஒரு புது குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த குரூப்ல என்னை ஆட் பண்ணியிருக்காரு. அந்த குரூப்ல உள்ள போய் பார்த்தா சடனா எனக்கு ஒரு அற்புதத்தை என் மைண்ட்ல பாபா கொடுத்த மாதிரி ஆச்சு. சைரம், இந்த வீடியோவை நான் முதல்ல பாக்குறதுக்கு முன்னாடி நான் பாபாவை வேண்டிட்டு படுத்தேன் வீட்டுல. ஏன்னா எப்பவும் நான் வேண்டிட்டு தான் படுப்பேன். இரவு 12 மணி ஆயிடுச்சு அன்னைக்கு. அப்போ திடீர்னு ஷிரடியில இருந்து இந்த வீடியோ பதிவு எனக்கு கண்ணுல பட்ட உடனே, அந்த பதிவை நான் பார்த்த உடனே நான் என்ன சொல்றதே தெரியல. எனக்கு மெய்சிலிருக்க உணர்வு பாபா கொடுத்தாரு. ஏன்னா இந்த வீடியோ பதிவுல நீங்க சாயப்பாவை பாருங்க. அவர் முழுக்க நம்மளை வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அவருடைய தோற்றங்கள் எல்லாமே ஒவ்வொரு அசைவும் நம்மளை பார்க்கிற மாதிரி இருக்கும். சைராம், இந்த நிலையில இந்த பதிவை இரவு நேரத்துல நான் பார்க்கும் பொழுது என் மனசுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை பாபா கொடுத்தாரு. ஏன்னா அவர் அப்பதான் நம்ம வேண்டிட்டு நான் படுக்க வரேன். அவருடைய தோற்றம் என் கண்ணுக்கு முன்னாடி நேச்சுரலா தோணுனா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தோற்றத்தை இந்த வீடியோ பதிவு மூலம் பாபா எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பலதரப்புப்பட்ட பிரார்த்தனைகள், பலதரப்புப்பட்ட கவலைகள், கஷ்டங்கள், எவ்வளையோ தவிக்க முடியாத சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த நிலையில பாபாவை தவிர்த்து வேற யாராலுமே நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்க முடியாத ஒரு உறுதியான சூழ்நிலையில் நம்ம எல்லாமே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சைராம், இந்த நிலையில சரியா ஒரு 12 மணிக்கு இந்த பாபாவுடைய இந்த அற்புதமான ஒரு வீடியோவை நான் பார்க்கும் பொழுது எனக்கு பழைய நினைவுகள் எல்லாமே பாபா முன்னாடி கொண்டு வராரு. பழைய நினைவுகள் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப பாபா தோரகமாயில சுமார் 60 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாரு. அவர் வாழும்போது ஒரு சாதாரண ஒரு பாலடைஞ்ச அந்த மசூதியில வாழ்ந்திருப்பாரு. அந்த மசூதியில அவர் சாஞ்சி அமரத்துக்கு ஒரு தலக்காணி, அதாவது திண்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுதான் அவர் முதுகுக்கு சாஞ்சி அமருவாரு. இந்த தோற்றம் அந்த தோற்றத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சதா நம்ம பாபாவே இங்க அமர்ந்து காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வை எனக்கு இரவு நேரம் கரெக்டா 12 மணி நேரத்துல பாபா கொடுத்தாரு. அப்போ பாபாவுடைய அந்த தோரகாவை நான் நினைச்சு பாக்குறேன். நம்ம சாயப்பா எப்படி 60 வருஷம் அந்த பாலடைஞ்ச மசூதியில அவர் அமர்ந்து அங்கு வர பக்தர்களுக்கு எப்படி ஒரு நல்லாசியை வழங்கியிருப்பாரு. இது எல்லாமே அந்த இரவு நேரத்துல என்னுடைய மைண்ட்ல போயிட்டே இருந்தது. சைராம், பாபா அந்த பாலடைஞ்சில மசூதியில அமர்ந்து அங்கு வர பக்தருடைய பிரச்சனைய எப்படி அவர் தீர்த்து வச்சிருப்பாரு. பலதரப்பு பக்தர்கள் நோய் நொடியோட வந்திருப்பாங்க. அப்போ பாபாவுடைய அந்த திருவடியை பிடிச்ச பிறகு, பாபா என்ன அந்த நோயில இருந்து காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அந்த சூத உடல், இப்போ நீங்க பாக்குறீங்க அவருடைய அழகான இந்த முகத்தை அந்த பக்தர், அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பக்தர் பார்க்கும் பொழுது அவருடைய மன நிறைவு எப்படி ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அதே போலதான் சைராம், இந்த வீடியோ பதிவை நான் பார்க்கும் பொழுது என் கண்ணுக்கு பாபா அப்படியே சாஷ்டாங்கமா தோரகமாயில அமர்ந்து அவருடைய திருமுகத்தை நமக்கு காட்டும் பொழுது அதுல கிடைக்கிற தெய்வீக சக்தி ஒரு பேரானந்தத்தை எனக்கு இரவு நேரத்துல பாபா கொடுத்தாரு. சைராம், ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ பதிவு ஷிரடியில இருந்து என்னுடைய நண்பர் எனக்கு இரவு நேரம் கரெக்டா 12 மணிக்கு அமுச்சு வச்சாரு. அப்படி 12 மணிக்கு அவர் அம்புறதுக்கு காரணங்கள் எனக்கு சரியா தெரியல. ஆனால் இந்த இடத்துல எங்க வீட்டுல இருந்து நான் பாபா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது எப்பவும் அவருடைய புகைப்படத்தை நோக்கி இருக்கரம் கூப்பி என்னுடைய பிரார்த்தனைகளை அவராண்ட சொல்லிட்டு தான் நான் படுப்பேன். இது என்னுடைய வழக்கம். கிட்டத்தட்ட 16 வருஷமா நான் பாபாண்ட இதுதான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த நிலையில ஷிரடியில இருந்து இப்படி ஒரு வீடியோவை நான் பார்க்கும் பொழுது பாபாவே நேர்ல எனக்கு ஆசி வழங்கின போல எனக்கு மன மகிழ்ச்சி அப்படி ஒரு மன மகிழ்ச்சி பாபா அன்று இரவு கொடுத்தாரு. இந்த வீடியோ பதிவு பாபா போல தோற்றத்துல இருக்கும் இன்னொரு சாய் பக்தர் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. கிட்டத்தட்ட இந்த பதிவுல பாபாவே அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிற மாரி ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பதிவு ஷிரடி மூலியமா நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. என் மூலியமா மற்ற பக்தர்களுக்கு இந்த பதிவு இன்னைக்கு ரீச் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவை ஒவ்வொரு சாய் பக்தர்கள் உள்ளத்திலையும் பதிய வைங்க. நம்ம பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்க அனைவருக்குமே எப்பொழுதுமே சேரும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.